பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த 8 மாதங்கள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி இந்த 9வது மாதங்களோட சம்பந்த மீண்டுமாக இந்த நாளிலே ஆலயத்திற்குரிய ஆனந்திக்குரிய இந்த நல்ல நாளை ஆண்டவர் தந்தக்கூடிய இந்த நாளின் ஆராதனை ஒவ்வொன்றையும் விசேஷமாய் பங்குபெறும்போது கர்த்தருடைய பந்தையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆராதனை ஆரம்பத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 8 மாதங்கள் முழுவதுமாய் எங்களை ஏற்றி சுமந்து தாங்கினீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்ணி போல எங்களை ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து நாங்கள் கையிட்டு செய்த எல்லா வேலையும் நீர் எங்களோடு இந்த வழி நடத்தினீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, 9ஆம் மாதத்தின் அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய அன்பு முகத்தை நோக்கி பார்க்க நீ பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை காத்துக்கிறோம் அப்பா. விசியாய் எங்களை நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களது குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமா இந்த ஆராதனைக்காய் செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பாடுகின்ற பாடல்கள் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே சத்தியமுள்ள ஜீவ வார்த்தைக்கு மூலமா கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்குள்ளாய் அதிகமாய் வளர ஆண்டவரே வார்த்தைகளுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த பதவிக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. மற்ற நன்றி செலுத்துகிறோம். எல்லா கதிகளாகவே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலாவது பாடல் என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை Lord.
முதல் 10 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103 சங்கீதம் 103ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை மாறி வாசிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் வாழ்வை அழித்து என்னை மீட்டு உன்னை கிருபையால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாக இருந்து ஒழுக்கமுள்ள யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். கர்த்தர் ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமும் இருக்கிறவராக. ஆமென். நாம் நின்றவனமாக கர்த்தருடைய செய்தி சொல்வோம். பரமனிடத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் செய்கிறவன் மன்னியும் போது எங்களுக்கு சிறைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைகளுக்கு ரட்சிக்கப்படும். ராஜ்யமும் பரமனையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. ஆமென். நம் கர்ம வேத பகுதி வாசித்து கேட்போம். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரமே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் கண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் உழவுகிறார். கர்த்தர் திறனான கண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேது மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேது மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிழைக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப் பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் எங்களைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் ஆற்றி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் சோதனைகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 மாதங்கள் அற்புதமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி இன்றைக்கு ஒரு புதிய மாதத்துக்கு நேராக நம்முடைய ஆயுசு நாட்டில் ஒரு புதிய நாளை கர்த்தர் கிருபையாய் திருகை சொல்லிருக்கிறபடினாலே ஆண்டவரை நான் புதியதை சொல்கிறேன். தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபையின் ஊழியர்களுக்காக, திருச்சபையின் விரிவாக்க பணிகளுக்காக, அன்றிருந்த செவிக்கு கேட்டுக்கொண்ட எல்லாருக்காகவும் தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நாம் மற்றவர்களாக செபிக்கிறது ஒருவரை ஆசீர்வாதத்தினாலே நிறைவு நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த ஒரு வாக்குத்தத்தம் அல்லது நமக்கு கொடுத்திருந்த ஒரு எச்சரிக்கை என்று கூட நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மத்திய 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய ஆண்டவரிடத்திலே எப்படி நிலைத்திருக்க வேண்டும், எதிரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். அந்த ரட்சிப்பு என்றால் என்ன, அந்த ரட்சிப்பு எவ்வாறு நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். அப்போ நாம் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த எச்சரிக்கை குறித்து
நாம் தியானித்தோம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அவருடைய வாக்கு நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 29வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது 29வது சங்கீதத்தினுடைய 11வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்கிறதான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். May the Lord give strength to his people. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதம், May the Lord bless his people with peace. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதான வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்திலே நாம் பல நேரங்களிலே நலன் குன்றியவர்களாக நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே நாம் பலனற்றவர்களாக பல நேரங்களிலே நாம் வேதனைப்படுகின்றோம் அல்லது நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை எண்ணி அல்லது நம்முடைய சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களை எண்ணி நம்முடைய தேவைகளை நாம் எண்ணுகின்ற பொழுது அல்லது நம்முடைய குறைச்சலை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்குள்ளாக சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்ற எத்தனையோ நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு பலன் கொடுப்பேன், நான் உங்களுக்கு சமாதானம் கொடுத்து இந்த இரண்டு ஆசீர்வாதங்களினாலே இந்த மாதத்திலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். நாம் இந்த 29வது சங்கீதத்தினுடைய இந்த முதல் 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறார் அல்லது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் எவ்வாறெல்லாம் அது செயல்படுகிறது, எப்படியெல்லாம் அது மனுமக்களை அல்லது அவருடைய தரத்தின் கிரியைகளை, சிருஷ்டிப்புகளை அது மாற்றுகிறது என்று சொல்லி இந்த 29வது சங்கீதத்தின் முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் எல்லா கிரியேஷன்ஸ், அந்த சிருஷ்டிப்பு, படைப்புகள் எல்லாவற்றையுமே அவர் நேர்த்தியாய், அவர் விருப்பமானபடி அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் செயல்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே குறிப்பாக 22வது சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது ஒரு சங்கீதத்திலே அவர் தன்னுடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தை சொல்வார். இன்னொரு சங்கீதத்திலே கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு அல்லது ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை குறித்து சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் 22வது சங்கீதத்திலிருந்து அவர் சொல்லி வருகிற பொழுது இந்த 29வது சங்கீதத்திலே கர்த்தருடைய வல்லமை அல்லது கர்த்தருடைய பவர், ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி வருகிற பொழுது அவ்வளவு கெட்டிடத்துள்ள, அவ்வளவு காரியங்களை செயலாற்றுகிற அந்த ஆண்டவருடைய வல்லமை நமக்கு இந்த மாதத்துல புதிய பலனையும் புதிய சமாதானத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி அதை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் சொல்கிற பார்க்கின்றோம். நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை, மிகவும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை அவர் நம்முடைய ஜனத்தின் மீதும் நம்முடைய சிருஷ்டிப்பின் மீதும் ஆண்டவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நாம் ஆதியாகமத்தின் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் சிருஷ்டிப்பிலே செய்த மகத்துவமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிற பொழுது அந்த ஆண்டவர் கொடுக்கின்ற பலன் அல்லது அந்த ஆண்டவருடைய வல்லமையினாலே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வல்லமை இன்றைக்கு, அதாவது மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகளிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இன்னல்களை மத்தியிலே நம்மையும் கூட ஓவர்கம் பண்ணி வருவதற்கான அந்த பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய இயலாமையை எண்ணி நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், remember that God can give you strength. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக, ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராக நம்மளுடைய மாதத்தில் கடந்து வருகின்றார். அன்றைக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின அந்த கர்த்தருடைய வல்லமை அல்லது சிருஷ்டிப்புகளை ஆளுகை செய்கின்ற அந்த கர்த்தருடைய வல்லமையின் பலன் இன்றைக்கு நம்மளுடைய கடந்து வருகிறது.
சங்கீதம் 28வது சங்கீதத்துடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவருடைய பலன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சரீரத்துல பலத்தை கூட்டிக் கொள்வதற்கு அல்லது வேறு விதங்களிலே பலத்தை கூட்டிக் கொள்வதற்காக இன்றைக்கு மனுமக்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய உடற்பயிற்சியை செய்து கொண்டு அல்லது டயட் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இப்படி நிறைய விதத்துல தங்களுடைய சரீரத்திலே ஏதாவது பலத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்கிறது நமக்கு பலன் ஆண்டவரே, அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். ஆண்டவருடைய பலனாய் கடந்தவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை மாற்றி அவருடைய பலத்தால் நம்ம இடைக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்வதற்கு ஏசாயா 41வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. I will strengthen you and help you. நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். 68வது சங்கீதத்துடைய 35வது வசனத்திலே God of Israel gives power and strength to his people. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வல்லமையையும் பலனையும் கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். The Lord is my strength and my song என்று சொல்லி நாம் சங்கீதம் 15வது சங்கீதத்துடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய பலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லி எக்ஸோடஸ் யாத்திராகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அது மாத்திரமல்லாமல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒருவேளை நான் குடும்பத்தில் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, என் திருச்சபையை நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு, என்னுடைய பணியிடங்களிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களிலே நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வருடத்தை ஆரம்பித்து இந்த 8 மாதங்கள் வரைக்கும் ஒருவேளை என்னால் அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குமாக நான் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க. வேற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு 2 கொரிந்தியர் 12:9 அவர் என்னுடைய பலவீனத்திலே நான் உதவியற்ற நிலைமையிலே நான் சோர்ந்து போகிற நிலைமையிலே அல்லது என்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையிலே நான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன், என்னால் எதுவுமே முடியவில்லையே என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு மன குமுறலின் மத்தியிலே அல்லது ஒரு காரண மனப்பான்மையின் மத்தியிலே என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய பலனாய் இருக்கிறார். அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். அவருடைய பலத்தாலே நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி பிலிப்பியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அல்லது என்னுடைய பலவீனத்திலே அவர் என்னை பலப்படுத்துகிறவராய் கடந்து வருகிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12:1 நாம் வாசிக்கின்றோம். என் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு விசேஷமாய் இந்த முதலாவது நாளிலே ஆராதனை வேளையிலே ஒருவேளை நாம் கொஞ்சம் பேராய் கலந்து கொண்டிருந்தாலும் நாம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நமது ஜனத்துக்கு நமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த மாதத்திலே இந்த முதலாவது நாள் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு ஆர்வமாய் வந்திருக்கிற நம்மை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே he gives strength to his people and increase the power of the weak. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சோர்ந்து போன நிலையிலே சத்துவமற்ற நிலையிலே என்னுடைய பலனெல்லாம் ஓட்டை போல காய்ந்து போயிற்று என்று தாவீது சொல்கிற அந்த நிலைமையிலே ஒருவேளை நாம் எதையாவது குறித்து கணக்கை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது நமக்குள்ளாகவே நாம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கஷ்டங்களை நாம் தெரியப்படுத்தாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. சோர்ந்து போவதற்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு
அவர்களுக்கு சத்துவத்தை கிடைக்க பண்ணுகின்றார். ஆச்சரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல அவர் நமக்கு பலன் கொடுக்க, சத்துவத்தை கொடுக்க, நம்மை உற்சாகப்படுத்த, நம்மால் இதுவரைக்கும் செய்து முடிக்காத காரியங்களை அவருடைய பிறந்தநாளை செய்வதற்காக ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வருகின்றார். நாம் செய்ய வேண்டியது 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகவும் 16வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கின்றது, கர்த்தரையும் அவர் வல்லமையின் நாடுகள், ஒரு சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Look to the Lord and his strength. Seek his face always. என்று சொல்லி நாம் இதை வாசிக்கிறோம். Look to the Lord. கர்த்தரை நாடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை கிட்ட சேருங்கள். Look to the Lord, his strength. Seek his face always. ஆண்டவரை நாடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பலனாக கடந்து வருகிறார். ஆண்டவர் நம்முடைய பலனாய் கடந்து வருகிற பொழுது நாம் சொல்கிறது கூட, வேதவசனம் சொல்கிறது கூட, நம்முடைய கால்களை வான்கரத்தாக மாற்றி அவர் நம்முடைய தலையின் மேல அவர் குதித்து நடக்க பண்ணுகின்றார், குதித்து ஓட பண்ணுகின்றார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலாக நாம் எழுப்பி நின்று அதை மேற்கொண்டு ஜெயம் பெறுவதற்கான அந்த பலனை கொடுக்கின்றார். அதனால என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம் நாம் நித்தமும் தேடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை மாத்திரம், அவருடைய வல்லமையை மாத்திரம் நாம் நித்தமும் நாடுவோம். அவர் நமக்கு பலனாய் கடந்து வந்து அவருடைய பலத்தினாலே நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வாதம் நடத்துவாராக. தனது நாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென். நம் அனைவரும் மீண்டுமாக எழுந்து நின்று 2வது பாடல், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கைகளை நாம் ஆசீர்வதித்து
மிகுந்த கிருபை உள்ளவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களை 8 மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தினீரே. எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி நடத்தினீரே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு உம்முடைய பலத்தால் நிறைத்து நடத்தினீரே. நாங்கள் அடுத்த வேதனையின் நேரங்களில் எங்களோடு கூட வந்து எங்களை உற்சாகப்படுத்தி உங்களுடைய உற்சாகத்தின் ஆவிகளை நிறைத்தீரே. நாங்கள் தேவையோடு சமூகம் நின்ற பொழுது உங்களுடைய மகிமையான நாமத்திலே எங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கினீரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே, நாங்கள் உலகத்திலையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் எங்கள் ஜீவனையும் நஷ்டப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அப்பா நீர் எங்களை அற்புதமா இந்த 8 மாதங்கள் வரைக்குமாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து எங்களை பராமரித்து வந்த உங்களுடைய அன்பை எண்ணி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை வைத்து இரக்கம் பாராட்டி ஒரு புதிய மாதத்துக்கு மேலாக ஒரு புதிய நாளுக்கு மேலாக எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நீ கொண்டு வருவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களையும் என்னையும் ஆண்டவரே தாழ்த்துகிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு அதற்கு கொடுத்துக்கொண்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த மாதத்தில் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பலப்படுத்துகிற ஆண்டவராய், சமாதானம் கொடுக்கிற ஆண்டவராய் எங்களோடு கூட கடந்து வருகிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்துகிற பொழுது எங்கள் கால்கள் மான்களை போல மாறுகிறது சுவாமி. எங்களை நீர் பலப்படுத்துகிற பொழுது அல்லது எங்களுடைய பலனாய் கடந்து வருகிற பொழுது அப்பா ஆண்டவரே, உம்மாலே எங்களால் என்ன கருத்தை செய்ய முடியாது இருந்ததோ அவற்றையெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிக்க உங்களுடைய பலத்தால் நிலைக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பலனை பெற்றுக் கொள்வதற்காக நித்தம் உங்களுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக உங்களுடைய வல்லமையையும் உங்களுடைய சத்துவத்தையும் நாடுகிறவர்களாக எங்களை மாற்ற ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு விஷயமாய் எங்களை நாடு சமூகத்தை அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனையை நடந்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இணை வழி மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தால் இந்த நாளிலே இந்த வாரத்துல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நிறைத்து உங்களுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் ஆசீர்வாதம் தரும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா. ஒருவேளை தகப்பனே, இந்த இன்றைக்கு ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கூட ஆலயத்துக்கு வர முடியாத நிர்விசாரமான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்விசாரங்களை மாற்றும் இருதய கைனங்களை அல்லது இருதய சோம்பேறித்தனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பு வராதா என்று ஏங்கி ஓடி வரக்கூடிய மக்களாக மாற்றி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நியாயமான காரணங்கள், அரசுடைய கொள்ளாவிகள் அல்லது கட்டுப்பாடுகளினால் ஆலயத்திற்கு இந்த நாளிலே வர முடியாதபடி வீடுகளிலே அமர்ந்து அல்லது இந்த வேலையை எங்களோடு ஆவியிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறோம். இந்த ஆராதனையிலே வரக்கூடிய எல்லா நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட பாருங்கப்பா. உங்களுடைய பலத்தால் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மத்தியில பங்குல எங்களுக்கு உதவி செய்திலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மத்தியில பங்கு பெற்றுக்கிற நாங்கள் எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிறது என்பதை மாத்திரம் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைவுல வைத்து எங்கள் பரிசுத்தமாய் சாட்சிகளை வாழ கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஒரு சமூகத்தை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் பிறந்த நாள் காண்கின்ற திரு ஜோசப் வேண்டிய ஐயாவுக்காக நன்றி சொல்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவே காத்த இந்த ஆண்டை உங்களுடைய மகனுக்கு நீ நன்மையால் முடிசூட்டு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளையையும் குடும்பம் முழுவதையும் அவர் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கர்த்தரின் நன்மையும் ஆசீர்வாதமும் நடந்து வர பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவரை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்ட வேண்டும். இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் இருந்து தசமபாகமாக ஸ்தோத்திர காணிக்கையாக அல்லது கை காணிக்கையாக பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கரத்தின் கிரியைகளை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் நம்ம துன்பி
நாம் தொடர்ந்து தேவனை நினைத்து நடத்துவீராக. சமாதானத்தோடு கர்த்தரை அனுப்பும்படியாக இயேசு ரட்சகர் மூலமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து சொல்லிட்டோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனது அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையையும் காக்கப்படுவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவுளோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஐயாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்